கர்நாடகா ஸ்டைல் தொன்னை பிரியாணி செய்யலாமா? கட் பண்ண காய்கறிகள், பட்டாணியை 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண கடாயில் எண்ணெய் விட்டு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 5-6 பச்சை மிளகாய், கை நிறைய கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கி நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு பிரியாணி மசாலா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதில் தயிரில் ஊற வச்ச காய்கறிகள், அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். காய்கறிகள் வெந்ததும் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். தண்ணி கொதிச்சதும் அரிசி, நெய் சேர்த்து 10 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்தா சூப்பரான கர்நாடகா தொன்னை பிரியாணி ரெடி.